பேரன்பு கொண்ட வாக்காள பெருங்குடி மக்களே, சித்திரையில் முத்திரை பதிக்க காத்திருக்கும் உங்கள் பொற்பாதம் தேடி ஓடோடி ஓட்டு கேட்க வருகின்றோம். அண்ணா வணக்கம். வணக்கம் தம்பி, வணக்கம். சொல்லுங்க அண்ணா, அத முதல்ல சொல்லுங்க. அதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னே அது கிடையாதுண்ணே, மோடி எங்க டாடி அது சொல்லிட்டு தம்பி இருந்தாங்க. தம்பி இப்ப கூட்டணியில இல்லப்பா, கூட்டணியில இல்ல, நாங்க தனியா நிக்கிறோம்ல. தனியா எங்க கூட விஜய் பிரபாகரன் இருக்காரு, அதான் அங்க அண்ணா இருக்காரு. எங்க வெற்றி வேட்பாளர் விஜயாவுடைய பையனை விஜய பிரபாகர் இருப்பது அதிமுக கூட்டணிக்கு ஒரு பலம். ஆகவே எங்களுடைய வெற்றி நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி, ஓட்டு வித்தியாசத்தை தான் நாங்கள் உயர்த்தி காட்ட வேண்டும். எங்களுக்குள்ள என்ன தம்பி குழப்பம் இருக்கு? கட்சியே குழப்பமா தான் இருக்கு. இப்பதான் தெளிவா போயிட்டு இருக்கீங்கன்னு அவங்க சொல்றாங்க. தம்பி எந்த குழப்பமும் இல்லை. இங்க பாருங்க வேட்பாளர் நிக்கிறாரு. வலது இடதுமாவே அதுதான் ரெண்டு தூண் மாதிரி அண்ணன் லெஃப்ட்லயும் ரைட்லயும் இருக்காங்க. லெஃப்ட்ல இருக்காங்க. அதிமுக ரெண்டு தூணுப்பா, அண்ணாச்சி ஒரு தூணு. இப்ப நான் பல சாதனைகள் பண்ணிருக்கேன். நான் ஒரு தூணு. என் பெங்களூர் சாதனைகள்லாம் பாத்தீங்கல்ல. பெங்களூர் பார்த்தேன். பேருந்து முன்னாடி பால் வளமே எங்க வளத்துலாம் ஓடிச்சு. ராஜேந்திரா பண்ணச்சியோ நானோ நாங்களே ஜெயிச்சிருக்க ஆளுங்க, மந்திரியா இருந்திருக்கோம், மேயரா இருந்திருக்காரு. ஏதாவது மக்களை பார்த்துக்கிட்டு பிரச்சனை சந்திச்சுக்கிட்டு மக்கள் பிரச்சனை பேசிக்கிட்டு நல்லது கெட்டது கல்யாண வீடு பூப்படி நீராட்டு வீடு நல்லது கெட்டதுக்கு மக்களோட பழகிக்கிட்டே இருக்கிறோம். வளலாம் இருக்கு அப்படின்றீங்க. அங்க விருதுநகர் தொகுதியில மாணிக் தாக்கூர், ராதிகா அவர்கள் இவங்க எல்லாம் டப்பா இருப்பாங்களாம். யாரு டப்பா இருக்கு? என்ன டப்பா? ஊருக்கா டப்பா தம்பி இல்ல, என்ன டப்பான்னு நான் கேக்குறேன். யாரு டப்பா இருக்கு? அவளுக்கா டஃபா டஃப் கடினம் கடினம் எந்த டப்பும் கிடையாது. இந்த டப்பு தெரியுமா? அண்ணாச்சி கிட்ட அண்ணாச்சி சம்பளமா கேட்கணும்னா அண்ணாச்சி கேளுங்க, சொல்லுவாரு. சொல்லுங்க தம்பி. என்ன சொல்லிட்டேன்? மைக் திருப்புங்க. அது பாத்தீங்கன்னா, அதாவது நேர்மையான ஒரு தெளிவான ஒரு இன்னசென்ட் இளைஞர், நல்லவர், இனியவராக இன்னசென்ட் என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு மிக தெளிவான மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கிறார். என்ன இந்த சீசன்ல நீங்க ஓவரா பெர்ஃபார்ம் பண்றீங்க. அன்னைக்கு கூட இபிஎஸ் அவர்களை வருங்கால பிரதமர் எல்லாம் சொல்லிருக்கீங்க. இதுல இருந்தே நீங்க பாத்துக்கலாம் கூட்டணி எப்படி பின்னாடி அவர் பாதுகாப்பா இருக்கும், பலமா இருக்கும், பக்கபலமா இருக்கும், உறுதுணையா இருக்கும். பேரன்பு கொண்ட வாக்காள பெருங்குடி மக்களே,